just simple cooking. இன்னைக்கு நாம கிண்ணத்தப்பம் ரெசிபி தான் பார்க்க போறோம். நான் வந்து இன்னைக்கு குக்கர்ல தான் கிண்ணத்தப்பம் பண்ணியிருக்கேன். அதுவும் வந்து நல்ல சாஃப்ட்டா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது பண்றதுக்காக நான் இங்க வந்து 1 கப் பச்சரிசி எடுத்துர்க்கேன். இப்போ இது வந்து ஒரு பவுலுக்கு மாத்திட்டு 2-3 தடவை நல்லா அலசிட்டு தண்ணி சேர்த்து ஒரு 2ல இருந்து 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சிரலாம். இப்போ 3 மணி நேரம் போல இருக்கு. அரிசி வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதில் உள்ள தண்ணியை வந்து ரிமூவ் பண்ணி வச்சிடலாம். இப்போ இந்த அரிசியை வந்து சைடில் வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து தேங்காய் பால் ரெடி பண்ணிடலாம். அதுக்காக நான் இங்கே வந்து 1.5 கப் அளவுக்கு துருவன தேங்காய் எடுத்திருக்கேன். இப்போ இந்த தேங்காவை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். தேங்காவில் உள்ள அந்த ப்ரௌன் கலர் ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கிண்ணத்தப்பம் வந்து நல்ல வெள்ளை கலரில் கிடைக்கும். இப்போ 1.5 கப் தேங்காயுமே வந்து நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இப்போ இதில் 1.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ இது வந்து நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நாம் இது வந்து நல்லா பிழிஞ்சு பால் எடுத்துடலாம். தேங்காய் பால் எடுத்ததுக்கப்புறமா மிச்சம் இருக்கிற தேங்காவை வந்து நம்ம மறுபடியும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இப்போ இந்த தேங்காவில் வந்து மறுபடியும் 1.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ தேங்காய் வந்து நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை வந்து நம்ம ஏற்கனவே தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கிற பாத்திரத்தில் இந்த தேங்காயும் சேர்த்து பிழிஞ்சு பால் எடுத்துக்கோங்க. இப்போ தேங்காய் பால் வந்து ரெடியாக இருக்குது. இப்போ இது வந்து சைடில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம அரிசியை வந்து வடிகட்ட வச்சுருந்தோம். அதை இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். நான் வந்து ஊற வச்ச 1 கப் பச்சரிசியை வந்து சேர்த்துட்டேன். இப்போ இதில் தேவைக்கேற்ப சுகர் சேர்த்துக்கலாம். நான் இங்கே வந்து 1/2 கப் அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இதில் 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலில் இருந்து 1/8 கப் அளவுக்கு தேங்காய் பாலை வந்து நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ இது வந்து நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதில் ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க. கூடவே இன்னொரு முட்டையோட வெள்ளைக்கருவு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது வந்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இது வந்து நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இந்த பேட்டரை வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலில் வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை வந்து நல்லா அரிச்சு சேர்த்துடலாம். நல்லா சின்ன சின்ன ஓட்டையாக இருக்கிற அரிப்பாக எடுத்துக்கோங்க. நான் வந்து சாயா அரிப்பு எடுத்திருக்கேன். இப்போ இது வந்து நல்லா அரிச்சு எடுத்தாச்சு. பாருங்கள், இதை வந்து இப்போ நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இது வந்து மொத்தம் 3லேருந்து 4 தடவை அரிச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் பேட்டர் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அப்போ தான் கிண்ணத்தப்பம் வந்து ரொம்ப சாஃப்டாக வரும். நான் வந்து மொத்தம் 4 தடவை அரிச்சு எடுத்துட்டேன். இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இது வந்து சைடில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா இது வேக வைக்கிறதுக்காக நான் இங்கே வந்து ஒரு அலுமினியம் கேக் டின் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து இப்போ நெய் தடவை வச்சுக்கலாம். அலுமினியம் கேக் டின்னுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஸ்டீல் பாத்திரம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இது வேக வைக்கிறதுக்காக நான் இங்கே வந்து ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு ஸ்டாண்ட் போட்டுக்கோங்க. இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ நாம் இது வந்து நம்ம ஏற்கனவே நெய் தடவி வச்சுருக்கிற அலுமினியம் கேக் டின்னை வந்து உள்ளே வச்சிடலாம். இப்போ இது வந்து லைட்டாக சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பேட்டரில் பாதி அளவுக்கு இப்போ இதில் சேர்த்துடலாம். பேட்டர் வந்து மொத்தம் 4 கப் இருந்துச்சு. அதில் 2 கப்பு தான் நம்ம வந்து இப்போ சேர்த்துருக்கோம். இப்போ குக்கரை வந்து மூடிட்டு வெயிட் போட்டுடலாம். வெயிட் போட்டுட்டு மீடியம் டு ஹை ஃப்ளேம் வச்சுட்டு இது வந்து 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ 3 விசில் வந்துட்டு ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறமா நாம் இது வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், இது வந்து நல்லா சூப்பராக வெந்திருக்கு. இப்போ நாம் இது வந்து வெளியே எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா இது வந்து நல்லா ஆறட்டும். நல்லா ஆறினதுக்கப்புறமா அதோட ஓரங்களை வந்து நம்ம முதல்ல எடுத்து விட்டுக்கலாம். ஓரங்களை வந்து எடுத்து விட்டதுக்கப்புறமா நாம் இதை வந்து வெளியே எடுத்துடலாம். பாருங்கள், எடுத்தாச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நாம் இதை வந்து கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. வாயில் வச்சதுமே கரைஞ்சி போயிடும். அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. 1 கப் பச்சரிசியில் நான் வந்து 2 கிண்ணத்தப்பம் பண்ணியிருக்கேன்.
அவ்வளோதான், நம்ம கிண்ணத்தப்பம் வந்து குக்கரில் ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜாஸ் சிம்பிள் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.